நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் விழா முதன்மையர்கள் யாவரையும் வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் விதமாகவும் இந்த நிகழ்வு குறித்த அறிமுக உரையாகவும் இப்பொழுது உரையாற்ற நாம் அழைப்பவர் புதுச்சேரி கல்வித்துறையின் இணை இயக்குனர் திருமதி சிவகாமி அவர்களை விழாவிற்கான வரவேற்புரை மற்றும் அறிமுக உரையாற்ற பணிவோடு வேண்டுகிறோம். வணக்கம். கல்வித்துறை இயக்கம் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். On behalf of the Directorate of School Education, I welcome you all to this function. இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த துணைநிலை ஆளுநர் அம்மா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. இங்கே வந்த உடனே இங்கே அரங்கத்துக்குள்ளே உள்ளே வந்த உடனே எனக்கு முதல் ஆச்சரியம் என்னவென்றால், இங்கே பார்த்த உடனே இங்கே புத்தகம், ஸ்டெத்தஸ்கோப்பு எல்லாம் இருந்தது. இது உடனே எனக்கு கேட்டேன், மேடம் நாங்கள் ஸ்டெத்தஸ்கோப் யோசிச்சுட்டு இருந்தோம், பட் எங்களுக்கு முன்னாடியே இங்கே ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ தான் சொன்னாங்க, அம்மா அவர்களே தன்னுடைய சொன்னேன் அவங்களே இங்கே விருப்பப்பட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் புக்ஸ் அனைத்துமே அவங்க செஞ்சுருக்காங்க. அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். On behalf of the Directorate of School Education, I welcome our respected Chief Secretary Sir to this function. On behalf of the Directorate of School Education, I welcome the Secretary Ma'am, Muthamal Madam to this function. I welcome all the secretaries here and the Director of Health and Welfare, Family Welfare Services to this function here. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாணவ செல்வங்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் காத்திருக்கின்றது. நீங்கள் எல்லாம் வருங்கால மருத்துவர்கள். உங்களை அனைவரையும் வாழ்த்தி வருக வருக என்று இவ்விழாவிற்கு வரவேற்கின்றோம். நன்றி. மிக இனியதொரு வரவேற்புரை வழங்கிய இணை இயக்குனர் அவர்களுக்கு மேலான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முதன்முறையாக அரசு பள்ளியிலிருந்து மருத்துவர்களாக எதிர்காலத்தில் வெளியே போகும் மாணவ மாணவியர் உங்களுடைய கருத்துரைகளை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த வரிசையில் துவக்கமாக அரசு பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவ மாணவி யுவப்பிரியா திவ்யா அவர்களை அழைக்கிறோம். திவ்யா அவர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கும் ஒரு மாணவி. உங்கள் கைத்தட்டல்களோடு அவர்கள் இந்த இணைய மதிப்பின் பணிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான். நான் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப ரொம்ப நன்றி. 20% ரிசர்வேஷன் கொடுத்ததற்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படித்து இந்த மாதிரி டாக்டர் ஆக முடியும் அப்படின்றத இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பசங்களை. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மாணவி வித்யா அவர்கள் மதுரை வெங்கட சுப்பரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவி ஆவார். அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய மகிழ் உரையையும் கருத்துரையும் பகிர்ந்து கொள்ள மாணவி விஜய சந்திரிகா அவர்களை அழைக்கிறோம். மாணவி விஜய சந்திரிகா அவர்களும் வெங்கட சுப்பரெட்டியார் அரசு பள்ளி மாணவி ஆவார். அவர்களையும் இப்பொழுது அழைக்கிறோம். விஜய சந்திரிகா அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு குட் ஆஃப்டர்நூன் மேம். உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் மேம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் நீட்லேயும் கம்மியாக தான் மார்க் எடுத்தேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே
டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. நீட்லேயே கம்மியாக மார்க் எடுத்துட்டு எப்படி டாக்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கோச்சிங் கிளாஸ் போகணும்னாலும் காசு இல்லை. ஏன்னா காசு இல்லாமல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம். கோச்சிங் கிளாஸ்க்கு எப்படி காசு கட்டி போகிறதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் திடீர்னு 10% இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மருத்துவ படிப்புல 10% கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது கடவுள் கொடுத்த வாய்ப்பா நினைக்கிறேன். இதுக்காக ஸ்டெப் எடுத்த எல்லாருக்குமே சிஎம் சார், கவர்னர் மேம், எஜுகேஷன் மினிஸ்டர் ஜேடி மேம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபீஸுமே அதிகமாகுமே அப்படின்னு யோசிக்கும் போது அதையுமே கவர்மெண்ட்டே ஏத்துக்கிறது ரொம்பவே சந்தோஷம். எல்லாருக்குமே தேங்க்ஸ். உண்மையா நல்ல டாக்டர், நல்லா படிச்சு நல்ல டாக்டரா இருக்கும் எல்லாருக்கும். கனவு நிறைவேறிய பெருமிதத்தில் பேசிய மாணவிக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவியரின் மகிழ்வுரை கருத்துரை வரிசையில் அடுத்ததாக மாணவி எல் அருணா அவர்களை அழைக்கிறோம். மாணவி எல் அருணா திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி ஆவார். இவருக்கு புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. உங்கள் கரவொலிகளோடு அவர்த்த முறையில் பேசினார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருணா. நான் 1ல இருந்து 12 வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். எனக்கு இந்த 10% ரிசர்வேஷனால மணக்குள விநாயகர் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு. இது நினச்சி பார்க்காத ஒன்று தான். 12th வரையுமே வந்து அதில் தான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த நீட்டை வந்து அந்த அளவா கோச்சிங் சென்டர்லாம் என்னால் சேர முடியல. அதுக்கப்புறம் 12th முடிஞ்சு 1 மந்த் தான் வந்து இந்த கவர்மெண்ட் கோச்சிங் சென்டரில் தான் சேர்ந்து நான் படித்தேன். இந்த 1 மந்த் போட்ட எஃபர்ட்டில் வந்து 205 கிடைச்சிச்சு. இந்த 10% ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இதில் வந்து சீட் கிடைச்சது வந்து எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி தந்த முதல்வர் அவர்களுக்கும், துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும், மற்ற அமைச்சர்களுக்கும், இது வரைக்கும் இந்த ஸ்கீமை கரெக்டாக ஸ்டூடெண்ட்க்கு கொண்டு போன என்னோட ஸ்டாஃப் எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க முடியாது. இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நான் சேவை செய்வேன். மாணவி அருணா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவி சுதா அவர்களை அழைக்கிறோம். மாணவி சுதா புதுச்சேரி சின்னாத்தாள் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி ஆவார். இவருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. அவையோர் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். என் பேர் சுதா. நான் 1st to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் எங்கள் டீச்சர்ஸ் தான் சஜஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் நீட் கோச்சிங் சென்டர் இருக்குது, போய் படிமான்ட்டு. அதுக்காக நாங்கள் போய் படிக்கும் போது அவங்க ஒவ்வொரு சாருமே வந்து சூப்பராக வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். அவங்க வந்து சொல்லி கொடுத்த கோச்சிங்கில் தான் நான் நீட் எழுதி பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டா 10% ரிசர்வேஷன் போட்டால் எல்லாருமே, அதாவது நம்ம நாட்டோட முதல்வர், ஆளுநர், அதுக்கப்புறமேட்டா வந்து இன்னும் நிறையா பேர், கல்வித்துறை அமைச்சர், இது போன்ற நிறையா பேருடைய முயற்சியால் இந்த 10% ரிசர்வேஷன் கோட்டா கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் இப்போ இந்த எம்பிபிஎஸ் சீட் எனக்கு மணக்குள விநாயகர் கிடைச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி நிறையா பேரோட உழைப்பு இருக்குது. அதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, என்னோட டீச்சர்ஸ் நிறையா பேர், நம்ம நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்க நிறைய பேரோட உழைப்பால் தான் இது கிடைச்சிருக்கு. அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. மாணவி சுதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக பிள்ளைகளுடைய கண்களில் பெற்றோர் தங்களுடைய கனவை காண்பார்கள். அந்த வகையில் தங்களுடைய பிள்ளைகளின் வழியே தங்களுடைய கனவையும் வென்றிருக்கிற பெற்றோர்களுடைய ஒரு சில கருத்துரைகளையும் மகிழ்வுரையும் கேட்க காத்திருக்கிறோம். அந்த வரிசையில் துவக்கமாக சந்தியா அவர்களை அழைக்கிறோம். திருமதி சந்தியா, மாணவன் சபரிநாதன் அவருடைய தாயார். திருமதி சந்தியா அவர்களுடைய கருத்துரை. உடன் மாணவர் சபரிநாதன் அவரையும் அழைக்கிறோம். முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஆளுநர் அம்மாவுக்கும் முதல்வருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ 20 பசங்க இங்க படிக்கிறதுக்கு முதல்ல உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இவங்களோட கனவு இதெல்லாம் நாங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு இது கிடைக்கும்னே நாங்கள் நினைச்சு பார்க்கல. இது கிடைச்சதுக்கு உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இதுக்காக ரொம்ப இது பண்ணி பசங்களை ஏமாத்தாம அவங்க கஷ்டப்படாம எவ்வளோ இது பண்ணி கிடைச்சது, அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து இன்னும் ஒரு தனியார் காலேஜில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் வந்து சீட்டும் நீங்கள் ஃப்ரீயாக பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என்னன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அதில் வந்து பணம் எங்ககிட்ட அதிகமாக கேட்குறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து
பசங்க கிட்ட எங்க பசங்கன்னு இல்லை, எங்களை மாதிரி எவ்வளோ பசங்க அதில் கஷ்டப்பட்டு கிடைச்சும் படிக்க இடம் கிடைச்சும் பணம் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்கம்மா. அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ நாங்கள் 2 லட்ச ரூபா, இப்போ நீங்கள் 4 லட்ச ரூபா நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் அது ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2 லட்ச ரூபா அதுக்கு நிறைய ஃபீஸ் கேட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப பார்த்து நீங்கள் செய்யணுமா. ரொம்ப நன்றிம்மா. மாணவன் சபரிநாதன் மற்றும் அவர் தாயார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி வரலட்சுமி அவர்களை அழைக்கிறோம். மாணவி அருணா அவர்களின் தாயார் திருமதி வரலட்சுமி இணைந்து மாணவி அருணா அவர்களையும் அழைக்கிறோம். எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சேன். எங்களை மாரி உள்ளவங்க வந்து இந்த அளவுக்கு வளரணும்னா உங்களை மாரி ஆளுங்க முயற்சி பண்ணால் தான் முடியும் மேம். முதல்ல அதுக்கு நான் நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். என் பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே வந்து சொன்னா டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, அவளுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை எங்களால் கொடுக்க முடியல, நாங்கள் விட்டுட்டோம். சார் தான் எங்களுக்கு வந்து முயற்சி பண்ணார், முதல்ல நீங்கள் போடுங்க வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நர்சிங் போட்டு அதை நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டோம். நாங்கள் போட்டு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் காலேஜ் உள்ள போக பார்த்து எங்களுக்கு சார் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீன்னு அறிவிச்சிட்டாங்க. காலேஜ் உள்ள போக பார்த்து அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு சொன்னேன். நாங்கள் தவிச்சு போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு இன்னைக்கு தவிச்சு நிற்கிறோம். நாங்கள் இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணல. ஆனால் இந்த அளவுக்கு அமௌண்ட் கட்ட முடிஞ்சிருந்தா நாங்கள் ஏன் மேம் இப்படி இருக்கோம், கூலி வேலை செய்கிறோம். நாங்கள் எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, எங்கள் பிள்ளைங்க படிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து மணக்கலை விநாயகர் மேடம். அதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி நாங்கள் அதுதான் மேம். ஆமாங்க மேம், அதுதான் மேம். அதனால தான் உங்களை பார்க்கணுன்னே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுதான் மேம், நீங்களே வர வச்சுட்டீங்க எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம். இருந்தாலும் நீங்களா கூப்பிட்டதுனால தான் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு இருந்தோம் மேம். ரொம்ப நன்றி. ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. பெற்றோர் திருமதி வரலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிறைவாக மாணவி கௌசல்யா அவர் தம் மகிழ்வுரையை கேட்கவிருக்கின்ற மாணவி கௌசல்யா பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிஒன். என்னோட பேர் கௌசல்யா. எனக்கு வந்து பிம்ஸ் காலேஜ்ல வந்துட்டு MBBS படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஒரு அரசு பள்ளி மாணவி. இது வரைக்குமே அரசு பள்ளி மாணவர்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல இருக்க எண்ணிக்கையில தான் எல்லாருமே உள்ள போயிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் வந்துட்டு டபுள் டிஜிட்ல நம்ம எல்லாரும் உள்ள போயிருக்கோம். அதுவே ஒரு பெரிய விஷயம். மொத்தம் 37 சீட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா 20 பேர் தான் நம்ம இதுல செலக்ட் ஆயிருக்கோம். இன்னுமே சீட்டு வந்து மீதி இருக்கு. அடுத்தடுத்த வர இயர்ஸ்ல வந்துட்டு இந்த சீட் வந்து ஃபுல் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா எல்லா அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவு வந்து ஒரு எட்டா கனியா இருந்தது. இன்னைக்கு வந்து அதை நம்ம கிட்ட வச்சு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக பாடுபட்ட ஆனரபிள் கவர்னர் மேம் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம மொத்த கட்டணத்தையுமே வந்து அரசே ஏற்குது அப்படின்னு சொல்லி சிஎம் சார் வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதனால சிஎம் சார் அவர்களுக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்துட்டு நல்லா படிச்சு நல்ல டாக்டர் ஆகி எல்லாருக்குமே வந்து இலவசமா செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னோட நோக்கம் இலவசமா செய்யணும் அப்படிங்கிறது. இங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தான் வந்திருப்போம். அவங்களோட எண்ணமும் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். இங்க இருக்க 20 மாணவர்களுக்குமே வந்து இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இது வந்து சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. நன்றின்னு சொல்லி முடிச்சிட முடியாது இது. அப்புறம் இங்க இருக்க அனாட்டமி புக் வந்து நான் யூடியூப்ல பார்த்து ஒரு நாள் அந்த ரெட் கலர் புக் வந்து நான் எப்ப வாங்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வரைக்குமே அதை நான் இன்னும் அந்த புக்கு நான் வாங்கவே கிடையாது. எப்ப வாங்குவேன் நினைச்சிட்டே இருந்தேன். அந்த புக்கை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஃபைனலி அதை நான் வந்து தொட போறேன் அப்படின்னும் போதே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. மாணவி கௌசல்யா அவர்களுக்கு நன்றி. வெற்றியின் பெருமிதம் அவர் தம் சொற்களால் அமைந்தது. வாழ்த்துக்கள். Next we kindly request our respected Chief Secretary sir to share few words. A very good afternoon to everyone. Honorable Lieutenant Governor of Puducherry, Secretary Health, Secretary to Lieutenant Governor,
Director Health, Director Higher Education, the cynosure of everyone's eyes, dear students, their parents, all the officers and the staff of UD administration, representatives of media, ladies and gentlemen. At the outset, I would like to convey my heartiest congratulations to all the students for this well-deserved accomplishment, which is a significant milestone in your life. And seeing your radiant faces and your expressions, although I could not understand much of what you were saying, but your expressions and your faces was explaining everything. And this moment, I'm just reminded of a saying that if you believe in the beauty of your dream, and if you work hard and passionately towards it, then the entire universe conspires to make your dream realize. This is precisely what has happened in this particular case. I'm told that the coaching for the NEET started, I think, only 1 year back probably. And then the leading light of our UT, Honorable Lieutenant Governor, she was determined and she has put so many efforts at every level that to make this 10% quota implemented from this particular year itself. Thank you, madam. Thank you very much for this. In fact, there are only a few moments where we feel in our public service very good about ourselves, what we are doing. And this one moment is one of those. And then thank you on behalf of the officers also for motivating us, for continuously guiding us to achieve this particular thing. This is a great opportunity in your life, and as they say that if any opportunity is used wisely, it can change your lives tremendously. On this particular occasion, my only message to all of you would be that you keep working hard in a focused manner and keep applying yourselves and keep learning. There is no shortcut than hard work to success. And if I can just quote one or two learnings from because seeing you, I am reminded of my days when I was in class 12th and was appearing for the competitive examination and has gone for engineering college. So one or two things I would just like to share. The first one, as all of you, I was also a product of government school. And our medium of instruction, our books all were in Hindi. So we were working towards the competitive examination, and after the school was over, our teachers were used to conduct special classes. And there our textbooks were having some most difficult questions. So only those questions were done and solved in those classes. But the prerequisite was that every student was asked to attempt those questions and then come to that. The teacher used to say, even if you have not solved, just tell us how you have approached that problem. That required a lot of hard work. So the attendance in those classes was only about 1/4, about 20 out of 2 sections of 40 each. So we used to continue preparation in this manner. Then just before the exams, for the first time in our city, there was an interaction which was done amongst the private school and the government school. And we interacted with the private school students. And I was asking about them, how they are preparing and all that. So they were telling about all the foreign books from which they were preparing. And I still remember that for physics, Resnick and Halliday, for organic chemistry, there was some Morrison Boyd, algebra, Hall and Knight and all that which they were referring. I had a doubt on my preparation that I had not studied about this book. I went to my teacher, and my teacher said that I believe in you and you should also believe in yourself. He arranged, in a degree college these books was available. He arranged one day access to that library. I went to that library. I took out Resnick Holiday and I started solving, and I could solve 80% of the problems. And that was the only twist with Resnick Holiday. Till date, I had never looked on those books. I came back, I just brushed my fundamentals, whatever my books are there, and then I was successful. So please believe in yourselves, believe in your preparations, and work hard, apply yourselves. If you are doing it in a focused manner, success will be yours. This is my first thing. The second thing I would like to tell you
is the kind of socio-economic or socio-cultural change that you may also experience, I also experienced when you move to the professional college. So when we moved, then people from all the background, from affluent families, from convent schools, from all type of peoples of different and very talented students, you will be meeting all these ones. So the first natural grouping was, we were kind of Hindi medium schools, so all the Hindi medium students, they grouped together, the convent people, they grouped together, people from Delhi, they grouped together and all that. The icebreaker, this continued for about 15-20 days like that. The icebreaker was 3 events. One was the freshers night at that time, where everybody was kind of, whether it is music or the singing and all those things, those activities, the cultural activities, everybody was participating. Second one was the sports competition, where all the hostels participated against each other. And the third one was the first test, where some of those students which we were thinking they were very smart had not performed well. And they used to come then later to other students like us and all that, okay, to just see as to how we have done the problems and how we have solved and all that. These 3 events were the icebreakers, and the bonding that we had after this one, they were the lifelong friends of us, and you will also be experiencing, all your batchmates would be there, they will be lifelong friends for you, and you will be cherishing the memory of this life. The third event, the third point which I would like to tell you is about the change in the method of teaching, which you will experience from school. Although I'm not very familiar with the medical education, but I will tell on the basis of the professional college of engineering college. There was kind of theory classes, then afternoon session was either for practicals or for tutorials where the application of that theory was there. Now theory classes also, it was not like step-by-step kind of derivation that we used to do in school. The professor used to come from one step, they go to the 5th step, saying that, okay, this you can reach, you can yourself derive. And then from 5th to 10th and then 12th. And they used to cover almost 1/4 of a book in 1 hour lecture. So unless you have done that derivation yourself, you will not be able to later understand how this step has happened. So, and there were a lot of attractions also. We used to, we found the swimming pool for the first time, there was billiard table and all those kind of things. So we evolved one particular method that, okay, for the theory thing, we amongst ourselves we group that, okay, one particular day, one person will be just attending all these derivations, others will be going to play and all the other things, and this fellow in the night used to tell every one of us, okay, this is how these steps have arrived. So it saved time for all of us. We could enjoy the life also, and we could understand the theory. But the practical aspects, we had told to ourselves that the application part, the tutorial part, the practical part, that we had to do ourselves. Theory we used to have the assistance of all others, but the practical we used to do, because that is the learning that is required. So that particular learning has to be there. You in medical profession also, you will have to have your life will be dealing with the patients, and we used to deal with machines, but you will be dealing with human beings. So you must kind of acquire the knowledge, because whatever you are going to study will be saving lives of many more. So with these words, I would only like to say that I read somewhere that angels do not have wings only, they have a stethoscope also. Thank you. மிகச்சிறந்ததொரு வாழ்த்துறையாகவும் பல ஆலோசனைகளையும் வழங்கிய மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் உங்கள் கரவொலிகளோடு நன்றியை தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் மரியாதைக்குரிய அரசு செயலர் திருமதி முத்தம்மா ஐஏஎஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு மருத்துவராக தன் பணியை செய்து பின் இந்திய ஆட்சி பணியில் பொறுப்பேற்றிருப்பவர் உங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு Honorable Lieutenant Governor Ma'am, respected Chief Secretary Sir, dear Secretary to LG Mr. Abhijit,
the Director of Higher Education, Director of Medical Education, the Under Secretary Health, the JD Education, the OSD Health, all the senior officers present here, and all my dear young children, parents and media friends. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதல்ல நான் பேசுறது வந்து ப்ரோக்ராம் இல்லவே இல்லை, பட் உங்களெல்லாம் பார்த்த வரைக்கு ஐ தாட் ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வித் யூ. First of all, I feel extremely happy to see all of you. Why? Because exactly 23 years back, I was like you. As CS sir has told, I was also a government school student. I studied in the Tiruvallur school. I think that is one eligibility condition that I should speak today in front of you. So I studied in the Tiruvallur school, and those days the conditions were different. As some of you said, we have 20 seats today, 20 of you have come here. Those days it was not like that. We didn't have any medical college here except JIPMA. So my parents insisted that I should become a doctor, and they put me for coaching and all that. But I was very clear, I'm not going to become a doctor. I'm going to be a civil servant, an IAS officer always. So I didn't study at all. But incidentally, what happened, I got the seat. So they pushed me to become a doctor. So I went to the medical college. So those days, like, we were only 2 in the entire territory, ma'am, amongst all the schools, except for those students who had gone for JIPMAR. JIPMAR போனாங்களே தவிர மற்றபடி வெளி காலேஜஸ் போனவங்க 2 பேர், and those 2 were in our medical college, myself and one more gentleman, and he is a cardiologist in one of the finest hospital in Tamil Nadu. So and I have become an IAS officer. Why I'm saying this, the opportunity that you have got now is something which is very, very precious, which is very, very invaluable. And why this has happened is because I'm not saying for this thing, this is not a function where we will only be speaking from the heart. Why this has happened is, one is because of our Honorable LG. I always get amazed by her because the enthusiasm she carries, the interest that she shows towards the students and the citizens of the people, and the hard work she puts in. The hard work, when I see, even Abhijit always shares, madam like travels like extensively, she comes and attends meetings, she speaks so eloquently, but even then she never gets tired. That is the spirit of a doctor. I always tell him it is because madam is a doctor. The hard work, the tendency to work hard even for 48 hours, 36 hours, without tiring ourselves, without food, without rest, is something is the phenomenal quality of a doctor, and that you will acquire. That is the foremost quality a doctor should acquire. That's one thing. Second, CSR is a mentor to us. In fact, he puts us to work a lot. He makes us to work almost 10 to 12 hours a day, and even on Saturdays and Sundays. He himself is such a hard-working person. As Sir said, when you're going to go to the college, in fact, a student பேசும்போது சொன்னாங்க, சௌராஷ்டிரா புக்கை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. It is one of the difficult textbooks. But here I would like to say, as Sir said, once you go to the college, there is always a tendency to study the Indian author books. வந்து நிறைய இப்போ இருக்காது, நிறைய கைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ சௌராஷ்டிராக்கே கைட் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. But always have a tendency to study the best books in all of this. In anatomy, if you see, there is always Gray's Anatomy, which is something I have always studied the foreign author books. I never touched these books in my school days, and I am also sure in Madam's days, and Madam also studied in Tanjore Medical College and Madras Medical College. So study the best books which is available in the subject, which will make you the best clinician also in your lives. So for physiology, you have a guidance to study all these books, and so that you will have the best knowledge acquire பண்றதுக்கான ஒரு situation வந்து இருக்கும். This is the second thing I want to share. Finally, I would like to say, when you become a doctor, we become in the medical colleges or impersonal situations வந்து புரியவே இல்லாது. When we were in the final year, we had a medical HOD in there, medicine HOD in there. He never allowed us to say a case. Sir, when we're presenting the case, when we're presenting about the patient, we always say, sir, this case is a case of, myocardial infarction or a chronic heart disease or a kidney disease. He never allowed to say. He was from Madras Medical College. He always say, this is not a case. He is a patient. You should always address him as a patient. And from that day, I never say, even in my health meetings, I never say what happened to the cases. It is always a patient. Because that is the kind of compassion you should show towards a patient. Why compassion? Compassion is a science. When you are pouring your heart to others, when you are kind to others, you are also going to get benefited, because the 2 important hormones such as the oxytocin and the serotonin secrete. வேற எந்த எமோஷன்ஸ்லயும் இல்லாத மாதிரி ஆக்சிடோசினும் செரோட்டோனினும் செக்ரீட் ஆகிற ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கம்பேஷன். ஸோ அந்த உங்களுக்கே ஹாப்பி கொடுக்கக்கூடிய அந்த கம்பேஷன் வந்து யூ ஷுட் ஆல்சோ ஷோ டு யுவர் பேஷன்ஸ் அப்படிங்கிறது, விச் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ஃபாலோ அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு ஷேர். அண்ட் லாஸ்ட்லி ஐ வுட் சே,
today you will become, today you are going to enter into the first year of the college, study well, work well, as CSR said, hard work தவிர வேற supplement கிடையாது. மெடிசன்ல வந்து you don't have to be someone who has to understand complex things எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. What is given in the book, you are going to read it. That is all. So it is going to be very simple, but you have to put a lot and lot of hard work. Like 8 to 12 hours a day படிக்கிற மாதிரியான ஒரு situation இருக்கும். So அதுக்கு you will have to rise up to the situation. So tomorrow you will become a good doctor, a great doctor, a best doctor. But for me, if you ask me who is a legendary doctor அப்படின்னு பாத்தீங்கன்னா, a legendary doctor is one who treats both the poor patient and the rich patient equally. That is the legendary doctor. I all want you all to become legendary doctors in your life, and I'm extremely happy to see all of you, and many congratulations to all of you. And we are very happy that we have got such illustrious administrators here, such as the Honorable LG, the Honorable Chief Minister, and the Chief Secretaries who are here, who always is concerned about you. Any problems, I think many of you have said about certain problems, so we will discuss with ma'am and we'll try to find out the solutions as well. Thank you very much. மிக்க நன்றி. மிகச்சிறந்த உங்களுக்கான அந்த மருத்துவ படிப்பின் முதல் நாள் போல பாடங்கள் இன்றே துவங்கிவிட்டன என்பதை போல மிகச்சிறந்த வாழ்த்துறையாகவும் ஆலோசனைகளையும் வழங்கிய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அரசு செயலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வின் வரிசையில் இப்பொழுது அரசு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் முதலாவதாக இப்பொழுது அவர்களுக்கு சீருடையை வழங்குவார்கள். சீருடையை முதற்கண் வழங்குவார்கள். மாணவி சீஷ்தா அவர்களை முதலில் அழைக்கிறோம். மாணவி சீஷ்தா அவர்களை முதலில் அழைக்கிறோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் உங்களுக்காக இந்த அற்புதமான உபகரணங்களையும் சீருடையை வழங்குவதில் துவக்கமாக முதலில் உங்களுக்கு சீருடையை போட்டு அழகு பார்க்க ஆசைப்படுற எங்களுடைய முதன்மையர்கள் துவக்கமாக சீஷ்தா, தொடர்ந்து மாணவி அபிநயா, கொஞ்சம் விரைவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் மாணவி அபிநயா, அடுத்ததாக மதுமிதா, மாணவி மதுமிதா மிகச்சிறந்த மருத்துவர்களாக இந்த நாடு உங்களுக்கு பெற்றோர்கள் எப்படி மருத்துவ சீருடை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த வகையில மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதை உங்களுக்காக வழங்கியிருக்கிறார். மாணவி சீஷ்தா அவர்களுக்கு முதற்கண் சீருடை அணிவிக்கப்படுகிறது. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வரலாற்று எவ்வளவு ஒரு நிலமார்ந்த ஒரு தாழ்த்தோட இந்த நிகழ்வு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவி மதுமிதா, மாணவி எம் ராகவி அவர்களை அழைக்கிறோம். மாணவி எம் ராகவி, மாணவி கருணா, மாணவி கருணா, 19 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். கருணா, திவ்யா, யுவப்ரியா, திவ்யதர்ஷினி, மீனா, ஸ்வாதி, கௌசல்யா, தர்னிஷா, சபரிநாதன், விஜயச்சந்திரிகா, அருணா, சுதா, பிரியசகி, அபிநயா மற்றும் சுரேந்திரன். உங்க யூனிஃபார்ம் நீங்க வேர் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கோட் எவ்வளவு பேருக்கு மிகப்பெரிய கனவு. நம்ம தலைமைச் செயலாளர்கள் சொன்னது போல உங்களுக்கான அந்த தேவதைகளின் சிறகுகளாக விளங்க போகும் இந்த வெள்ளை சீருடை இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களே உங்களுக்காக வாங்கி கொடுத்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வாக நாடாக என்னால் நிச்சயமாக அமைந்திருக்கும். பெரியோர்களுடைய ஆசிரியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். வளமான எதிர்காலத்திற்கான அத்தனை வாழ்த்துக்களையும் ஒரு சேர் இந்த அளவில் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா உள்ள போறேன். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு.
கனவுகளுடைய வாசல் திறந்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரிகள்ல 10% இடஒதுக்கீடு மட்டுமில்லாமல் உங்களுக்கான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களையும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் வழங்கி சிறப்பிக்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். சீருடையோடு அந்த ஸ்டெத்தஸ்கோப் அத்தரும் அது கம்பீரம். இதெல்லாம் தனியாக எடுத்துருக்கேன். வருகை புரிந்திருக்கும் பெற்றோருக்கும் இது ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். இத்தனை நாள் உங்களுடைய கனவு இன்றைய தினம் அந்த பக்கம் போயிருங்க, அந்த பக்கம் போய் கொடுங்க. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர் கரங்களாலேயே இந்த ஸ்டெத்தஸ்கோப் அனுமதிக்கிறாங்க. பெற்றோர்கள் கொஞ்சம் கை தட்டி மிக மிக அரிய ஒரு நாளாக இந்த நாள் மாறி அந்த ஒரு பாப்பா இருக்கு. போட்டோ எடுத்துக்கலாம். ஸ்டெத்தஸ்கோப்போட மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அதற்குரிய தலைமைச்செயலர் அண்ணா கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் அண்ணா அண்ணா இல்லை இல்லை வால்யூம் 1 மட்டும் வால்யூம் 1 வால்யூம் 1 இல்லை இல்லை ஒன்று மட்டும் எடுத்து வால்யூம் 1 மட்டும் கேட்டுனாங்க எல்லாம் தெரியுற மாதிரி வீடியோ ஒன்று மட்டும் நல்ல ஒரு புன்னகையோட சூழல் வீடியோ கொஞ்சம் இப்போ பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம். பேரண்ட்ஸ் பார்த்து மீடியா கொஞ்சம் ஓடி விட்டுருக்கோம். இந்த ஒவ்வொரு பாப்பாவோட அவங்க அம்மா அப்பா வரணும், அப்போ எல்லாமே சேர்த்து ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸையும் கூப்பிடுறோம். முதலாவதாக மாணவி சேஷ்டா அவர்களுடைய பெற்றோர் கூப்பிடுறோம். மாஹில இருக்காங்க. இவங்க ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. மாஹிலிருந்து வந்திருக்க மாணவி சேஷ்டா அவர்களுடைய பெற்றோரை தொடர்ந்து மாணவி அபிநயா அவர்களுடைய பெற்றோர்கள் கண்ணகி அரசு உயர்நிலைப் பள்ளியுடைய மாணவி IGMC அவர்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. அபிநயா அவர்களுடைய பெற்றோர் விரைவாக. அடுத்ததாக மாணவி மதுமிதா அவர்களுடைய பெற்றோர் டாக்டர் அம்பேத்கர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கதர்காமம். அடுத்ததாக மாணவி ராகவி அவர்களுடைய பெற்றோர் கீதா அவர்கள் கஸ்தூரிபா
பள்ளி நாகூர். தொடர்ந்து மாணவி கருணா அவர்களுடைய பெற்றோர் சங்கர் அவர்களை அழைக்கிறோம், திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. அடுத்ததாக மாணவி திவ்யா அவர்களுடைய பெற்றோர் திருமதி ஐசிஎஸ்சி சீட் கிடைச்சிட்டு மஞ்சுளா அவர்கள் மணிகரை வெங்கடசுப்ப ரெட்டியார் பள்ளி மாணவி. அடுத்ததாக மாணவி உபப்பிரியா அவர்களுடைய பெற்றோர் திரு சத்யா அவர்கள் அன்னை சிவகாமி பள்ளி. உங்களுக்கும் ஐசிஎஸ்சி சீட் கிடைச்சிட்டு திருமதி சத்யா அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக மாணவி திவ்ய தர்ஷினி அவர்களுடைய பெற்றோர் திருமதி உஷா அவர்கள் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி, ஐசிஎஸ்சி அவர்களுக்கு சீட் கிடைச்சிட்டு. அடுத்ததாக மாணவி மீனா அவர்களுடைய பெற்றோர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அன்னை தெரேசா பள்ளி காரைக்கால் இருந்து இந்த ஐசிஎஸ்சி சீட் கிடைச்சிருக்கு. உபகரணங்களை பெற்று வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டவர்கள் தங்களுக்கான இருக்கையில் அமர அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவி சுவாமி பெற்றோர் திரு சங்கரதாஸ் அவர்கள். அடுத்ததாக மாணவி கௌசல்யா அவர்கள் பெற்றோர் திரு சக்தி அவர்கள். அடுத்ததாக மாணவர் தர்னிஷா அவர்கள் பெற்றோர் திரு சங்கர் அவர்கள். அடுத்ததாக மாணவர் சபரிநாதன் பெற்றோர் திருமதி சந்தியா. அடுத்ததாக மாணவி விஜய் சந்திரிகா பெற்றோர் திரு விஜய் பாஸ்கர் அவர்கள். தொடர்ந்து மாணவி அருணா பெற்றோர் திருமதி வரலட்சுமி. தொடர்ந்து மாணவி சுதா பெற்றோர் திருமதி கிருஷ்ணவேணி. தொடர்ந்து மாணவி பிரியசக்தி பெற்றோர் திரு அபிமன்னன். தொடர்ந்து பெற்றோர் திருமதி அனுராதா. தொடர்ந்து மாணவர் சுரேந்திரன் பெற்றோர் திரு கந்தசாமி. கொஞ்சம் பின்னாடி தான் வாங்க, கேமரா இங்கே எப்படி வருது? இது இங்கே நான் நிற்கிறேன். தொடர்ந்து நிகழ்வு தொடர்ந்து பாட்டு 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 மகிழ்ச்சியாடுறேன். பேருகையோடு பெற்றுக்கொண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி. இறைவன் மனித உரிமை பிறப்பான் என்றால் அவர்கள் மருத்துவர்கள் தான் என்பார்கள். அந்த வகையில் எதிர்கால மருத்துவர்களை உருவாக்க மிகச் சிறந்த தோற்றத்தை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இன்றைய தினம் படைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அன்பான விழாவின் சிறப்பு பேருரையை கேட்க அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை சிறப்புரை வழங்க பணிவோடு இருக்கிறோம். அனைவருக்கும் முதலில் வருங்கால மருத்துவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மருத்துவரின் வாழ்த்துகள். எனக்கு வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக இந்த தினம் இருக்கிறது. இங்கே மிக சிறப்பாக பேசிய தலைமைச் செயலர் அவரோட அனுபவங்களை மிக அழகாக சொன்னார். அதுல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதே மாதிரி செயலர் முத்தம்மா, இங்கே டிஎம்எஸ் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சைலண்டா இருக்கீங்க சார், நீங்க 2 வார்த்தை பேசிருக்கலாமே. ஓகே.
அபிஜித், அமர். ஆக இவங்க எல்லாரோட ஒரு முயற்சி. தலைமைச் செயலர் சொன்ன மாதிரி உங்க உள்ள போகும்போது பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அவர் ரொம்ப அழகா அவரோட அனுபவங்களை சொன்னார். முத்தம்மா அவங்களும் மருத்துவரா இருக்கிறதுனால அவங்களோட அனுபவங்களை சொன்னார். நான் மருத்துவரா இருக்கனால என்னோட அனுபவங்களை நான் சொல்றேன். முதலில் நமக்கு துணைநிலை மாநிலம் என்பதனால இது நிர்வாக ரீதியாக எப்படி வருகிறதுன்னு மாணவிகளுக்கு தெரியாது. ஆனா முதலில் நாம் நன்றி சொல்ல வேண்டியது நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் இங்கே இருந்து இந்த மாணவ மாணவிகளுக்கு இத்தகைய இடஒதுக்கீடு வேண்டும் என்று மத்தியில் எழுதிய பின்பு மிக குறுகிய காலத்தில் ஒன்ன யோசனை பண்ண G20 மாநாடு நடந்து கொண்டிருந்தது. நிர்வாக ரீதியாக அவர்களை எல்லாம் நாம் சென்று அடையவே முடியாது என்ற சூழ்நிலையில் எல்லோரும் மிக மிக பிஸியாக இருந்தார்கள். ஆனால் இங்க சென்டாக் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைச்சாதான் இந்த வருஷத்துக்குள்ள கிடைக்கும் என்று உண்மையிலேயே நான் இங்கே உள்ள அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். இதுல இதை கொண்டு வர வேண்டும் என்று எனது மனதில் பட்டது. கடந்த ஆட்சியில ஏன் கொண்டு வர முடியலன்னா அப்போ உள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதை கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு சில முக்கியமான கருத்துக்களை எழுதிவிட்டார்கள். ஆக எங்களுக்கு அதை தாண்டி கொண்டு வர வேண்டும் என்றால் அதையெல்லாம் நீக்கிவிட்டு மத்திய அரசு நமக்கு அனுமதி தரணும். குழந்தைங்களா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியணுன்றதுக்காக சொல்றேன். ஆக மத்திய அரசு அதற்கான அனுமதியை தர வேண்டும். ஆனா மத்திய அரசு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுவாங்க, மற்ற இடங்களோட ஒப்பிடுவாங்க. ஏன் புதுச்சேரி மட்டும் கேட்கிறாங்கன்னு கேட்பாங்க. மத்த மாநிலத்துல 7.5 தான் தமிழ்நாட்டில் கொடுக்கறாங்க, புதுச்சேரி 10% கேட்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஆக மத்திய நமது பிரதம அமைச்சர் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் உள்துறை அமைச்சகம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், அதே போல மன்சுக் மாண்டவியா மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர், இவங்க எல்லாரும் கொடுக்க வேண்டும். அங்குள்ள அதிகாரிகள், நான் உண்மையிலேயே இங்கே உள்ள அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி முத்தம்மா, அபிஜித் போன்றவர்களை நான் பாராட்டுறது என்னன்னா, தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டியதை போல அவர்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றினார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பா எனது செயலர் அபிஜித், நான் இதை கொடுக்க வேண்டும் என 2 ஆண்டுகள் கொடுக்க முடியாதது என்னுடனே நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு நாம வாங்கிடலாம், அதனால மந்திரி சபை ஒரு ரெசல்யூஷனை போட்டு அமிச்சோம்னா நாம எவ்வளவு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும்னா எனக்கும் அதுல ஒப்புதல், நான் உடனே அமைச்சரவையை கூட்டி உடனே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை உடனே நான் துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் அதற்கு உடனேயே அதற்கு ஒப்புதல் அளித்து எப்பொழுது மத்திய அரசிற்கு அனுப்பினோமோ அந்த நிமிடம் 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 அதை நாங்கள் பின்பற்றினோம் சொல்லணும், ஃபாலோ பண்ணோம். அதுக்கு நான் உண்மையிலேயே நமது அதிகாரிகள், அங்கே உள்ள அதிகாரிகள், அங்குள்ள அதிகாரிகள்கிட்ட சொன்னேன். அங்க சொன்னாங்க, மேடம் என்ன G20 நடந்து கொண்டு இருக்கிறது, இதை விட முக்கியமான நிகழ்வு. நான் உடனே ஒன்றுதான் சொன்னேன், மிகவும் ஏழ்மையான குழந்தைகள், அதுவும் மணக்குள விநாயகரை போய் கும்பிட்டுட்டு தான் அபிஜித்துக்கு தெரியும் இது எப்படியாவது இறைவன் நமக்கு கொடுத்து விட வேண்டும் என்று. அவர் எப்பவுமே கோயிலுக்கே வரமாட்டார். இந்த விஷயம் ஹி ஆல்சோ கேம். அதனால நம்ம எப்படி போயிட்டு முதல்ல ரெக்கமெண்டேஷன் மணக்குள விநாயகர்கிட்ட வச்சிடலான்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்து போடுவதற்கு முன் ஏன்னா நம்ம கையில இல்லை, ஆனா அவங்களுக்கு எப்படியா கிடைக்க வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது. அதனால மணக்குள விநாயகர்கிட்ட கொண்டு அவரை வச்சுட்டு தான் நான் கையெழுத்து போட்டேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது நேற்று நான் கேள்விப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கனகதுர்கா கோயிலுக்கு போயிருக்கிறார் என்று. இதை ஃபாலோ பண்ணும்போது நான் கனகதுர்கா கோயிலுக்கு விஜயவாடாக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். SRM பல்கலைக்கழகத்தோட உங்களை மாதிரி மருத்துவர்களோட பட்டமளி விழாக்கு போனேன். அப்போ சரி நம்ம எல்லாத்தையும் ரெக்கமெண்டேஷன் கேட்டோம், கனகதுர்காட்டையும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கனகதுர்கா கோயிலுக்கு உள்ளே சென்று
எப்படியாவது இந்த ஏழை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசு, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்பவுமே அவங்க ஏழை குழந்தைகளுக்கு எதையுமே அவர் மறுப்பு சொன்னதில்லை. ஆனா நிர்வாக ரீதியாக சில கேள்விகளை கேட்டதனால் தாமதமாகிவிடக் கூடாது என்று அந்த கனகதுர்கா கோயிலுக்கு சென்று விட்டு இந்த குழந்தைகளுக்கு எப்படியாவது இந்த இடம் கிடைத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு வேற எதையும் நான் கும்பிடல. உண்மையா இதெல்லாம் வார்த்தைகள் நான் சொல்ல முடியாது. உள்ளே சென்று நான் அந்த கனகதுர்காவை வேண்டியது இதுதான். எப்படியாவது, ஏன்னா எங்களுக்கு நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. 5ஆம் தேதிக்குள்ள அட்மிஷன் போடலாம், எதிர்கட்சி பிடிச்சிக்குவாங்க. நீங்க டிலே பண்றீங்க, நாங்க எதுக்கு டிலே பண்ணோம்? உங்களுக்கு ஏதாவது பண்ணிட முடியுமா? அபிஜித் செக்ரட்டரி வந்து கூப்பிடுவார், மேடம் டிலே பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இல்லப்பா கொஞ்சம் ஒரு நாள் இருங்க. ஒரு நாள் சி செக்ரட்டரிக்கு தெரியும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஒன் டே, வெயிட் ஃபார் நோ தே cannot, they will blame us, we delayed the admission. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கனகதுர்கா கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர மத்திய அரசிடமிருந்து செயலர் இதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, கவலைப்படாதீர்கள் என்று உடனே அந்த வார்த்தை வந்தவுடன் உடனே இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்தேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஏதோ நமக்கு வந்து 10% கிடைச்சிருச்சு, நாம இன்னைக்கு படிக்க போறோம் அப்படின்னு இல்லை. அதற்கு பின்னால் இவ்வளவு பேர், அரசாங்கம், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், இங்கே உள்ள அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய சுகாதாரத்துறை, எல்லாரோட நல்லெண்ணமும் இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு இந்த வருடமே கிடைத்தது. ஒரு பாப்பா சொன்னாங்க, இது 37 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இந்த வாட்டி 20 பேர் தான். ஏன்னா நாங்க ரிலாக்ஸ் பண்ண விரும்பல. 1ஆவதுல இருந்து இங்க சொன்னாங்க, பணம் இருந்தா நாங்க ஏன் வேற எங்கேயாவது சேர்க்க போறோம், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க போறோம். இதுல 2-3 வார்த்தைகளை நான், பணம் இல்லைன்றதுக்காக அரசாங்க பள்ளியில இல்லை, இனிமேல் அரசாங்க பள்ளிகள் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக. இந்த சிவகாமி இருக்கிறாங்க, அவங்களோட பணியெல்லாம் கூட நான் இங்க எல்லா அதிகாரிகளும் இருக்கிறாங்க, எல்லாரும் பேரையும் கொஞ்சம் எழுதி கொடுத்துருப்பேன், நேம்ஸ் அப்படின்னு. சோ அடிக்கடி மீட் பண்றதுனால இவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக அவங்களோட அந்த பணி என்பது, ஆக இது ரொம்ப சாதாரணம் இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 37 பேர் என்று நிஜமாவே நமக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த முறை 20 பேர். இந்த 20 பேர் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும். சில பேர் கூட ஏன் 5ஆவதுல இருந்து கொடுக்க கூடாது, ஏன் 3ஆவதுல இருந்து கொடுக்க கூடாதுன்னா, உண்மையிலேயே ஏழ்மை நிலையில் வேறு எந்த வாய்ப்பையும் என்னால் சிந்திக்கவே முடியாது என்று சொல்பவர்கள் தான் 1ஆவதுல இருந்து குழந்தைகளை அரசாங்க மருத்துவமனை பள்ளிகள்ல சேர்ப்பாங்க. ஆனா இனிமே நிலைமை மாறிடும். இனிமே என்னன்னா, அரசாங்க பள்ளிகள் சிறப்பாக செயல்படுகிறது. அதனால இன்னொன்று நான் சொல்றது, இந்த 10% என்பது இல்லை. அரசாங்க பள்ளியில 10% தாண்டி ஜெனரல்ல நீங்க வர்றதுலயும் அரசாங்க பள்ளி மாணவர்கள் வரும் அளவிற்கு கல்வித்துறை, அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். என்னன்னா அவங்க கோச்சிங் சொன்னாங்க. இன்னொன்று, குழந்தைகள் திருப்பி ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்கிட்ட காசு இல்ல, அதனால நான் கோச்சிங்க்கு போகல அப்படின்னு. இந்த மனக்கவலையை தயவு செய்து எடுத்து விடுங்க. இந்த கருத்தும் பதிவு செய்யக்கூடாது. கோச்சிங் போய் தான் நீட்ல பாஸ் பண்ண முடியும்னு இல்ல. தினம் நம்ம வேலையை நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி முதல் நாள்ல இருந்து படிச்சா கோச்சுக்கு நம்ம கோச் எடுக்கலாம். புரியுதா? கோச்சிங் சென்டர் தேவையில்லை. ஏன் நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தெலுங்கானால இதே மாதிரி மாணவர்களை நான் கூப்பிடும்போது, அதுல வந்து ஒரு இஸ்லாமிய பெண், அவங்க அப்பா டெய்லர், அதிக மதிப்பெண், நம்மள மாதிரி ரிசர்வேஷன்ல வரல, 700-600 மார்க் வந்திருக்கா. ஆனால் அரசாங்க பள்ளி மாணவி கோச்சிங் போகல, முழுமையாக என்னால் முடியும் என்று +2 சேர்ந்த முதல் நாள்ல இருந்து +2க்கு படிக்கிற மாதிரியே நீட்டுக்கும் நான் படித்தேன். ஆக அதனால் நான் வெற்றி பெற்றேன்னு சொன்னா, இது ஒரு கருத்து. அதனால கோச்சிங் என்னால போக முடியல, அதுக்கு எனக்கு வசதி இல்லை என்று எண்ணத்தை கைவிடுங்கள். என்னோட அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்வதற்காக கோச்சிங் செய்யும். ஆக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொன்று, மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்வது, சீஃப் செக்ரட்டரி மிக அழகாக சொன்னார். உள்ளே போன உடனே நமக்கு வந்து நிறைய பேர், செல்வத்துல அதிகமான பிள்ளைங்க இருப்பாங்க, ரொம்ப வசதியான பிள்ளைங்க இருப்பாங்க, ரொம்ப அதிகமா பெரிய பெரிய கான்வென்ட்ல படிச்ச பிள்ளைங்க இருப்பாங்க. இவங்க கூட படிக்கும் போது நமக்கு எந்த விதத்திலும் அவநம்பிக்கையோ தன்னம்பிக்கை தளர்வோ வந்துவிடக் கூடாது. நான் புதுச்சேரியில் அரசாங்க பள்ளி மாணவி, எல்லாரையும் போல எனக்கும் திறமை இருக்கிறது, நானும் இவர்களோடு போட்டி போட்டு வெற்றி பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் நீங்க உள்ள போகணும். எந்த விதத்திலும் நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கலாம்.
அவர் ரொம்ப அழகா சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னார்னா, இவங்கெல்லாம் அப்படி இப்படி பேசுறாங்க, இவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நம்மளாம் ஹிந்தி மீடியத்துல படிச்சோம். அவரோட தாய்மொழி ஹிந்தி மீடியத்துல படிச்ச உடனே தப்பா உடனே இங்க எல்லாரும் ஹிந்தியில படிக்க சொல்றாங்க, அந்த தப்பா உடனே எழுதிடுவாங்க. அப்படி இல்ல, அவரோட தாய்மொழி ஹிந்தியில படிச்சா, நம்ம தாய்மொழி நம்ம தமிழ்ல படிக்கிறோம். ஆக அவர் நான் ஹிந்தியில படிச்சேன், ஆனா எல்லாரும் என்ன மதிக்கல. ஆனா மார்க் வந்த போதானே தெரிஞ்சது அவங்க பேசுறதுலாம் இருக்காங்க, நாங்க மார்க் வாங்குறதுல மார்க் செஞ்சிருக்காங்க. ஆக முதலில் இருந்தேயே நான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த உடனே எங்க டீச்சர் சாரதா கதிரேசன் ஒரு மேடம் எங்ககிட்ட சொன்னது, முதல் நாளில் இருந்து ஒரு சிம்டம் கத்துக்கோங்க. ஒரு சிம்டம் கத்துக்கிட்டீங்கன்னா 365 சிம்டம் ஒரு வருடத்துல நீங்க கத்துக்குவீங்க. அதே மாதிரி 5 வருடம் நீங்க யோசனை பண்ணுங்க. அண்ணனைய பாடத்தை புரியலன்னா கூட உட்கார்ந்து படிச்சு 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 நாம அதுல மேல வர வேண்டும் என்பது. இன்னொன்றைய நான் சொல்றேன், நான் மருத்துவர். இப்ப உங்களுக்கு இன்னொரு பெரிய பாக்கியம், உங்களுக்கு ராகிங் இல்லை. இல்ல என்றால் மருத்துவ கல்லூரிக்கு உள்ள போனாலே ராகிங்ல தான் பிரச்சனை. நான்லாம் ராகிங்ல ரொம்ப மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா அப்போ எதிர்கட்சி தலைவர். நான் எங்க அப்பா காங்கிரஸ். வேணும்னே என்ன சொல்லுவாங்க, நான் கருப்பு சேலை கட்டிட்டு சிகப்பு சட்டை போட்டுவா, நான் திமுக கலர்ல போட்டுவான்னு சொல்லுவேன். நம்ம போட மாட்டோம்ன்றதுக்காக அடுத்த நாள் வாசல்ல நிப்பாங்க. அது மட்டும் இல்ல, திருக்குறள் சொல்லிட்டே புல்லு புடுங்கும்பாங்க. இதெல்லாம் சொல்லும் போது நான் ஒன்றை தான் சொல்லுவேன். திருப்பி திருப்பி நான் ஒண்ணு சொல்லுவேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க. யாரும் அப்படி எதிர்த்து பேச மாட்டாங்க. நான் செய்ய மாட்டேன், ஒரே ஒருத்தர் சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன், ஒரே ஒருத்தர் சொன்னா மட்டும்தான் செய்வேன் சொல்லிட்டு நான் பாட்டு கிளாஸுக்கு போயிட்டு என் பின்னாலே வருவாங்க. நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். உடனே எல்லாரும் அப்புறம் கடைசியில ஒரு மாசம் கழிச்சு இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் இந்த ராகிங் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுப்பாங்க. சீனியர்ஸ் எல்லாம் டீ வாங்கி கொடுப்பாங்க. டீ வாங்கி குடிச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் ராகிங் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. டீ வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஜூனியரா எதை கேட்டாலும் ஒருத்தர் சொன்னாதான் செய்வேன், ஒருத்தர் சொன்னாதான் செய்வேன். யார் உங்க அப்பா வண்டியில? நான் தாங்க. அது நான் நினைச்சாதான் நான் அதை செய்வேன், நான் நினைக்கல அதனால நான் செய்ய மாட்டேன். ஆக அப்பவே நான் மருத்துவக் கல்லூரியில தமிழ் மன்றத்தோட செயலாளராக இருந்தேன். அப்பவே அரசியல்வாதி ஆயிட்டேன். அதனால இப்பதான் அரசியல்வாதின்னு இல்லை. அப்போ அந்த மாதிரி நான் அவ்வளவுதான், நான் எனக்கு படிக்க முடியும், என்னால முயற்சி செய்ய முடியும். இன்னொன்று, நான் புத்தகம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது உண்மையிலேயே கோட் வாங்கி கொடுத்ததுன்னா, முதல் நாள் கோட்டு போடும்போது முத்தமா பண்றவர்களுக்கு தெரியும், டிஎம்எஸ் பண்றவர்களுக்கு தெரியும், அது ஒரு சுகமான அனுபவம். அந்த கோட்டை போட்ட உடனே ஒரு திமிர் வரும் பாருங்க, ஆஹா நாம டாக்டர் ஆயிட்டோம். அது அந்த ஸ்டெதஸ்கோப்பை போட்ட உடனே டபுள் திமிர் வந்துடும், ஆகா இப்ப நம்ம ஒரு டாக்டர் அப்படின்னு. ஆக இது திமிர்னா என்ன சொல்றது, நான் நம்ம பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு. ஆனா எந்த விதத்தில் அந்த திமிர் நமக்கு வராம நம்ம பாத்துக்கணும்ன்றது எனது கருத்து. நீங்க என்ன பத்தி நினைக்கலாம், இவங்க எல்லாம் அரசியல்வாதியோட மகளா இருந்தாங்க, இல்ல இவங்க எல்லாம் வசதியா படிச்சிருப்பாங்க, எங்க அப்பா புஸ்தகம் வாங்கி தர மாட்டார், லைப்ரரியில படின்னு சொல்வார். இன்னும் சொல்ல போனா ராபின்ஸ் அப்படின்றது பெத்தாலஜி புக் இவ்வளவு பெருசா இருக்கும். இன்னொன்று, நான் படிச்சது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அங்கேயும் சாமானிய மக்களும் சேர்றதுதான். அப்புறமா நான் உயர்கல்வி தான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல படிச்சேன், அது எல்லாம் பணக்கார பிள்ளைங்க படிக்கிற இடம். ஆனா அங்க எப்படி புஸ்தகம் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு புத்தம் புதுசா புக்கு மூர் மார்க்கெட்ல போய் தான் புக் வாங்கும், பழைய புக்கை தேடி தேடி வாங்கும். ஏன்னா புத்தகம் இப்பெல்லாம் இந்தியன் எடிஷன் வந்துருச்சு. அப்பெல்லாம் ஒரு புக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். இந்த ராபின்ஸ் சொல்றதுல இது 30,000 ரூபாய் அந்த புஸ்தகம். 30,000 அப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மாவை ஆட்டோல கூட்டிட்டு எங்க அப்பா காரும் தர மாட்டேன், நீ புத்தகம் லைப்ரரியில படிட்டாங்க. ஆனா அந்த ராபின்ஸ வாங்குறதுக்கு ஆட்டோல எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் மூர் மார்க்கெட்ல ஒரு கடையா, ஆனா அவன் எல்லாம் கிளவர், அந்த புக் செல்லர்ஸ்ல அழகா எடுத்து மேல வச்சிருப்பாங்க. அங்க நம்மளுக்கு இங்க 30,000 ரூபாய், நம்மளுக்கு செகண்ட் ஹேண்ட் புக் 2,000 3,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ராபின்ஸ் அப்படிதான் நான் பழைய புக்கு தான் வாங்கிட்டு நான் படிச்சேன். ஆக இந்த மாதிரி மூர் மார்க்கெட்ல போய் தேடிக்கிட்டே இருப்போம், புக்கு கிடைக்குதா புக்கு கிடைக்குதா புக்கு கிடைக்குதா அப்படின்னு. அப்பெல்லாம் ஃபாரின் புக்ஸ் தான். அதனால நீங்க எல்லாம் அப்படி தேடக்கூடாது. இது எனது சொந்த செலவில், எனது சேமிப்பில் இருந்து நீங்க எல்லாம் முதலையே ஃப்ரெஷ்ஷா போய் வாங்கணும்னு இந்த புத்தகம், இந்த கோட்டு, இந்த ஸ்டெதஸ்கோப் எல்லாம் நான் வாங்கி உங்களுக்கு பரிசா கொடுக்கணும். ஏன்னா இது இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில நான் ஆளுநரா இருந்திருக்கேன், அரசியல்வாதியா இருந்திருக்கேன், இப்போ துணைநிலை ஆளுநராகவும் இருக்கிறேன். வாழ்க்கையில சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியானது, ரொம்ப மனதிற்கு நெருக்கமானது. அதுல இந்த சாமானிய குழந்தைகளை அசாதாரண மருத்துவர்களாக ஆக்க போகிறோம், அது நமது பங்கு சிறிதாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள், ஒரு எண்ணம் இருக்கிறது பாருங்கள். இது எனது வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது, மறக்க
மறக்கவே முடியாத ஒன்று. ஏனென்றால் ஒரு மருத்துவ கனவு என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒன்றே ஒன்று இங்க சொல்றேன், நான் நீட்டில் குறைவாதான் மார்க் வாங்கினேன், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத இதோடு விட்டுருங்க. அரசாங்க பள்ளியில போய் நீங்க பேச வேண்டியது, நாம தனியா படிச்சே 600-700 வாங்க முடியும், கோச் தான் இல்ல, தினம் தினம் படிச்சு தினம் தினம் அதை மனனம் செய்தால் நம்மால் நிச்சயமாக வாங்க முடியும். இன்னொன்று, அப்படி வாங்கும் போது இப்போ ஒரு நீட் வந்ததுனால நாங்கெல்லாம் படிக்கும்போது எப்படி தெரியுமா, ஒருத்தர் பெரிய இப்ப இங்கெல்லாம் சாமானிய மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கவங்க எல்லாம் பார்த்தேன். உங்க பிள்ளைங்களை நீங்க டாக்டரா பார்க்க போறீங்க, யார் தெரியுமா வந்து சேருவாங்க? தனியார் மருத்துவக் கல்லூரியில பெரிய மல்டி ஸ்டோரி ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க. கோடி கணக்கில் கொண்டு கொடுத்து அவளுக்கு இஷ்டமே இருக்காது அந்த தம்பிக்கு அந்த பொண்ணுக்கு, என்னோட ஆஸ்பத்திரியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோடி கணக்கில் பணத்தை கொண்டு கொடுத்து அவங்கள தள்ளி விடுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க. பாஸ் எப்படி பண்ணுவாங்க, நாங்க புஷ் பண்ணி பாஸ் பண்ணேன்னு நான் உதவி பேராசிரியராக இருந்திருக்கேன். ஆனா இன்று பல கோடி மருத்துவமனை வைத்திருக்கின்ற ஒருவர் கூட, அவரின் பிள்ளை கூட நீட் இல்லாம சேர முடியாது. ஆனால் நீங்கள் நீட் பாஸினால் நிச்சயமாக நீங்கள் சேர முடியும். அதுதான் நீட். ஆக இதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் மக்களிடம். நீட் படிக்கிற, அப்படி படிச்சாதான் மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க முடியுது. புஸ்தகம் சாதாரண புஸ்தகமா? புஸ்தகத்தை பார்த்த உடனே பல பேருக்கு தூக்கம் வராது. நாங்கெல்லாம் சேர்ந்து முத்தமா போன்றவர்களுக்கு தெரியும், டிஎம்எஸ் போன்றவர்களுக்கு தெரியும், சினிமா பார்க்க மாட்டோம், எந்த இடத்துக்கும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதை வந்து நாம வந்து படிச்சுட்டே இருக்கணும். ஆனா பயமுறுத்துறேன்னு சொல்லாது நினைக்காதீங்க. இப்ப எல்லாம் எளிமையாயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி கைட்ஸ் வந்துருச்சு. முதல்ல எங்களுக்கு கைடே கிடையாது. ஆனா எல்லாம் எளிமையாக வந்துருச்சு. எல்லாவற்றிற்கும் மேல நான் முதல் வருடம் சேர்ந்து 6 மாதத்திற்கு எனக்கு திருமணம் நடந்து விட்டது. எல்லாம் திருமணத்திற்கு அப்புறமா தான் முதல் வருஷமே நான் முடிச்சேன் பரீட்சை. அதை விட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு ஃபர்ஸ்ட் இயர், கல்யாணம் பண்ணாதவங்களே பாஸ் பண்றது கஷ்டம், இவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல்ஸ் சொன்னாங்க. அவங்ககிட்ட மேடம் சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு நெமட்டு சிரிச்சார். வரவங்க எல்லாமே சரியா செய்யல, இந்த பொண்ணு என்ன செய்ய போகுது அப்படின்னு. நான் என்னோட பழக்கம் என்னன்னா, தெரிஞ்சதோ தெரியலையோங்க தைரியமா அடிப்பேங்க. என்னோட தைரியத்தை பார்த்துட்டு இது தப்பா இல்லையான்னு அவருங்க எக்ஸாம்ல கொஞ்சம் யோசனை பண்ணுவார். தப்பா சொல்றாங்களா ரைட்டா சொல்றாங்களா, இவ்வளவு தைரியமா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அது பயோகெமிஸ்ட்ரியில வந்த ஒரு 15 பேர் நாங்க அட்டென்ட் பண்ணல, 11 பேரை ஃபெயில் பண்ணிட்டாரு அவரு. கடைசியில என்கிட்ட வந்து இது மாதிரி சொன்ன உடனே இது நம்ம இது அந்த தைரியத்துக்காகவது நம்ம பாஸ் கொடுக்கணும். கான்பிடன்ஸ், நம்ம மெடிசன் வந்து அந்த கான்பிடன்ஸ் எதுக்கு நான் சொல்றேன்னா, படிச்சுட்டு போனோம், தப்பாவே இருந்தா கூட தைரியமா வைவால பதில் சொல்லணும்ன்றது. அப்போ ஒரு பேனாவை எடுத்து அப்பதான் அப்புறமா சொன்னாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆனது மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரோட மக இவங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவரைய கையில், இன்னைக்கு நான் அந்த பேனா வச்சிருக்கேன், அந்த பேனாவை எடுத்து கையில கொடுத்துட்டு சொன்னாரு, இன்னாரின் மகள் என்று இல்லாமல் உன்னுடைய திறமையினால் நீ பாஸ் செய்திருக்கிறாய், அதனால் நான் அந்த பேனாவை கொடுத்தேன். அதனால நீங்க என்ன இவங்கெல்லாம் பிரபலமா இருந்தாங்க அப்படி இல்லை, இல்ல எல்லாத்துக்கும் நாங்க. ஆனா இன்னொன்று, திருமணம் ஆகி நான் படித்தாலும் அதற்கு பின்பு நான் 5வது வருடம் படிக்கும்போது எனது மகன் பிறந்தாலும் ஒரு அரியர்ஸ் கூட இல்லாம நான் பாஸ் பண்ணேன். அதுக்கும் நீங்க சபதம் ஏற்றுக்கணும். அரியர்ஸ் வந்தா பரவாயில்ல, அதுக்குன்னு கவலைப்பட வேணாம். ஒரு அரியர்ஸ் கூட இல்லாம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான் நான் பாஸ் பண்ணேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அது மாதிரி இல்ல, எம்எம்சில படிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல மேரேஜ் ஆன உடனே என் ஹஸ்பண்ட் வந்து டிஎம் படிச்சிட்டு இருந்தாங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். உடனே நீங்க அதே எம்எம்சில வந்து டிஎம் படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆக தஞ்சாவூருக்கு போறோம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல நான் வந்து இதை கண்டினியூ பண்றாங்க. 2 காலேஜ் நான் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்று நான் தஞ்சை மக்களுக்கு நன்றி உள்ளவளாக இருப்பேன். ஏனென்றால் சாமானிய மக்களின் கஷ்டம் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. எம்எம்சில நான் ஒரு பெரிய அரசியல்வாதியோட மக, கார்ல போவேன் இறங்குவேன், எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா தஞ்சாவூருக்கு போன பின்புதான், அது என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் சாமானிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கம் கொண்டவர்கள். இங்க இருந்து கத்தீட்ரை எடுத்துட்டு போய் அங்க போய் நாங்க வந்து பேஷண்ட்க்கு டயாலிசிஸ் போடுவோம். அப்ப டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்க மாட்டாங்க. நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், நான் போய் அவங்களுக்கு டெக்னாலஜிக்காக டெக்னீஷியனா வேலை செய்வேன். ஆக மருத்துவத்துறை என்பது ஒவ்வொரு நோயாளியும் காப்பாற்றப்படும் பொழுது நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, இதை யாராலும் தர முடியாது. அதை நீங்கள் தினம் தினம் பெற வேண்டும். உங்க அம்மாட்ட வந்து சொல்லும் போது, நான் இப்படி ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தினேன் அப்படின்னு,
எந்த கடமையும் தவறாதீர்கள், எல்லாவற்றையும் வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில B12 இன்ஜெக்ஷன் நைட் எல்லா பேஷண்ட்டுக்கும் போடணும். முத்தமா போன்றவர்களுக்கு தெரியும். ஹவுஸ் சர்ஜன்ஸ் என்ன தெரியுமா செய்வாங்க, ஸ்டாஃபை போட சொல்லிட்டு போயிடுவாங்க. நைட்டு யாரும் வந்து சுத்துறது. நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு பேஷண்ட்டையா பார்த்து பேசி ஒருத்தருக்காக B12 கொடுப்பேன். அப்பதான் நான் மக்களை பற்றி தெரிந்து கொண்டேன். அப்ப என்ன பார்த்து சொல்லுங்க, VIP பொண்ணா இருந்தா கூட எல்லாத்துக்கும் அந்த B12 கொடுத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு பழைக்க தெரியாதா, எதுக்கு நீ இப்படி பண்ற? ஆனா அப்படி ஒவ்வொருத்தரையா பேசி பேசி கொண்டு போதுதான் அந்த மக்களின் பிரச்சனைகளை நான் புரிந்து கொண்டேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு அரசியல்வாதியாக ஆனதற்கே நான் மருத்துவரா பணியாற்றியதான் காரணம். இங்க சொன்னாங்க, முத்தமா சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க டாக்டரா இருக்கிறதுனாலதான் இதை மேனேஜ் பண்ண முடியுது. நிச்சயமா நான் வந்து தெலுங்கானால ஆளுநரா என்ன நியமிக்கிறாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் விருப்பத்தினால் குடியரசுத் தலைவர் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே எல்லாரும் அங்க உள்ளவங்க, இவங்க என்ன டாக்டர், இவங்க வந்து எந்த பெரிய அனுபவம் இல்லாதவர்கள், இவர்கள் எப்படி இன்று பிறந்த தெலுங்கானாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெலுங்கானா வந்து புது மாநிலம். இன்று பிறந்த தெலுங்கானாவை இவர்கள் எப்படி நிர்வகிக்க போடுகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், பிறந்த குழந்தைகளை கையாள்வதில் நான் விற்பனர். அதே மாதிரி இப்பொழுது பிறந்த தெலுங்கானாவை நான் சரியாகவே கையாளுவேன் என்று சொன்னேன். ஒரு வருடம் கழிச்சு எனக்கு புதுச்சேரியோட அடிஷனல் சார்ஜ் கொடுக்கப்பட்டது. அதே கிரிட்டிக்ஸ் வெளியே வந்து சரி தெலுங்கானாவை பார்த்துக்கிட்டாங்க, புதுச்சேரி எப்படி இவங்க பார்த்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, நான் மகப்பேறு மருத்துவர், நான் ஒரு குழந்தை பிறந்தாலும் என்னால் கையாள முடியும், இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கையாள முடியும், ஆக இந்த 2 குழந்தைகளையும் என்னால் கையாள முடியும் என்று இன்று வரை நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியாக. ஆக அந்த அடிப்படை அந்த திறமையை கொடுத்தது இந்த மருத்துவ கல்விதான். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா அரசியலுக்கு வர வேண்டிய, நீங்க எல்லாத்தையும் கன்சர்னா இருக்குன்றதுக்காக நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். லதா என்று ஒரு நோயாளி, நான் ஹவுஸ் சர்ஜனா இருக்கேன், அதான் அரசியலுக்கு நான் வர வேண்டும் என்று முதல் விதை என் மனதில் விதைத்த விதை. லதான்ற பேஷண்ட் நிறை மாத கர்ப்பிணி, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா தீக்காயங்களோடு அட்மிட் ஆறாங்க. வயிறு 2 பிளந்த கை, அந்த குழந்தையோட கை வெளியே தெரியுது, என்னை காப்பாற்றுங்கள் என்று கண் கொஞ்சம் கூட இன்று கூட எனக்கு அந்த காட்சி மறக்காத காட்சி. நான் ஹவுஸ் சர்ஜன், அவங்க கிட்ட தான் நான் கடைசி இதை நான் எடுக்கிறேன். she was almost dying. நான் கேட்கிறேன், ஏமா இப்படி செஞ்ச அப்படின்னு. என்னதான் ஃபைனல் ரிப்போர்ட் எழுத சொல்றாங்க. ஏன் இப்படி செஞ்ச? இல்ல, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவள். நான் வந்து எங்க அப்பா வரதட்சணைக்காக எல்லாத்தையும் வித்து கொடுத்தாங்க. இன்னொரு 10 பவுன் சொன்னதுல கொடுக்க வேண்டியிருக்கு. நிறை மாத கர்ப்பிணியாக எங்கள் வீட்டிற்கு அனுப்பும் போது எங்க மாமியார் சொன்னது, உனக்கு போட வேண்டிய 10 பவுன், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அதுக்கு செயின், வளையல், கொடி, கொலுசு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா ஏற்கனவே என் திருமணத்திற்கான கடனையும் அடைக்கல. இந்த குழந்தை பிறந்து இன்னொரு 10-15 பவுன்னா எங்க அப்பா வரல முடியாது, அதனால நான் தீ வைத்துக் கொண்டேன். நான் கேட்டேன், உனக்கு ஒண்ணுமே தெரியாதமா? இல்ல, எனக்கு டெய்லரிங் தெரியும், டைப்பிங் தெரியும். அப்பெல்லாம் டைப்பிங் உண்டு இல்ல, டைப்பிங் தெரியும். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஏமா நீ வந்து தீ குளிச்ச? நீ டெய்லர் பண்ணி டெய்லரிங் செய்து டைப் செஞ்சு அதுல சம்பாதிச்சு உன் குழந்தை பெருசானா கூட பரவாயில்ல, அப்புறம் சம்பாதிச்சு இதெல்லாம் போட்டுட்டு உங்க மாமியார்கிட்ட போயிருக்கலாம், இல்லைன்னா உங்க மாமியார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், ஏதாவது வகையில முன்னேறி நீ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கலாம்னு சொன்ன போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களை போன்ற ஒருவரை நான் இதற்கு முன்னால் சந்தித்திருந்தால் இந்த முயற்சியை நான் மேற்கொண்டிருக்க மாட்டேன். அப்பதான் என் மனதுல விழுது, இல்ல இதை விட நமக்கு இந்த மருத்துவரா இருக்கிறத விட இதை விட அதிகமாக. இன்னொரு சம்பவம், நான் இப்ப மருத்துவக் கல்லூரியில குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் வைக்கிறாங்க. வெளியே இருந்து எல்லாம் கண்ணாடி பெட்டியில எல்லாம் சாமானிய மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு சாமானிய மக்களுக்கு ஏன் உதவணுன்றது தஞ்சாவூர்ல போய் தான் சாமானிய மக்களை பற்றி தெரிந்து கொண்டது. எல்லாம் கண்ணாடி பெட்டியில பாக்குறாங்க. நான் பாக்குறேன், ஆக்சிஜனோட பால் ஏற இறங்க மறுக்குது. சிஸ்டர், என்ன சிஸ்டர் ஆக்சிஜன்? டாக்டர் சும்மா இருங்க, ஆக்சிஜன் இல்ல, ஆனா நான் மூக்குல வச்சிருக்கேன், வெளியெல்லாம் எல்லாம் ஆக்சிஜன் போதாங்க. நேரா டீன்ட்ட போனேன். டீன்ட்ட போய், சார் என்னோட நியூனேட்டல் வார்டுல ஆக்சிஜன் இல்ல சார், ஆனா ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்ல பயந்துட்டு பேஷண்ட்க்கு ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. உடனே டீன் பிஏ சொல்றது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீன்ட்ட எல்லாம் பேசக்கூடாது. உடனே சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் உள்ள வராரு. இவங்களா, இவங்க வந்து குமரி அனந்தனோட மக, இவங்க அவங்க அப்பா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா வாமா உட்காருமா, என்னமா உனக்கு, எனக்கு என்ன வேணும், உனக்கு ஆக்சிஜன் தானே யாருன்னு தெரிஞ்சப்பறம்
ஆக்சிஜன் தானே, உனக்கு உடனே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் நினைச்சேன், நாம ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் கூட அதிகாரம் இருந்தால்தான் செய்ய முடியும். ஆக அப்பொழுது விழுந்த விதை மருத்துவரா மட்டும் இல்ல, நான் அரசியல்வாதியா ஆக வேண்டும் என்று. அதை இப்ப நான் இன்னைக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் நினைத்ததை இன்று நிறைவேற்றி இருக்கிறேன் என்ற மன நிறைவு எனக்கு இருந்தது. அதிகாரத்தில் இருந்ததுனாலதான் இந்த சாமானிய குழந்தைகளுக்கு என்னால் ஓரளவுக்கு முயற்சி செய்ய முடியுது. என்ன பொறுத்த மட்டும் எனக்கு வாழ்க்கையில இது இனிமேதான் கிடைக்கணும் எதுவுமே இல்லை. நான் ஒரு பிரபலமான அரசியல்வாதியின் மகள், மிக பிரபலமான மருத்துவரின் மனைவி. எனக்கு 2 குழந்தைகள், அவங்களும் டாக்டர் தான். எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே டாக்டர் தான். என் கணவர், என் மகள், என் மகன், என் மருமகள் எல்லாருமே மருத்துவர் தான். ஆனா எல்லாருமே அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் எல்லாரும் டாக்டர் ஆகி சுத்தி, நான் மட்டும்தான் டாக்டர் ஆயிட்டு, இவங்க டாக்டர் ஆயிட்டு இவங்க அதிகாரி ஆயிட்டாங்க, டாக்டர் ஆயிட்டு நான் ஆளுநர் ஆயிட்டேன். ஏன்னா அதை விட விரிவடைந்த ஒரு சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனாலும் இன்று கூட என் மனதில் அந்த மருத்துவர் தினம் தினம் எட்டி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதனாலதான் அரசாங்க மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி நான் நினைப்பதுண்டு. ஏனென்றால் அந்த நோயாளிகள் புத்தகங்களாக மாறி உங்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால நோயாளிகள்கிட்ட யாருமே கடும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்களால் தான் நீங்கள் மருத்துவர்களாக ஆக போகிறீங்க. நோயாளிகளின் உறவினர்களிடம் யாரும் கடும் சொல்லக்கூடாது. இரிட்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அகரியில இருக்காங்க. பொறுமையை கொஞ்சம் கூட இழக்காதீர்கள். நான் உங்களுக்கு வைக்கும் மிக தாழ்மையான வேண்டுகோள், என்ன பொறுமையை இழக்க செய்வீங்க. ரொம்ப ரேரா நான் பொறுமை இழப்பேன். இல்லனா அவங்க நீங்க எல்லாம் என்ன டாக்டர் பார்க்கவா செய்யறீங்கன்னா, ஆமாமா பார்த்துட்டு இருக்கோமா. நீங்க என்ன நீங்க வேற நான் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனா கொண்டு போய் இல்லம்மா பார்த்துட்டு இருக்கோமா. இவ்வளவுதான் நான் பதில் சொன்னேன். ஏன்னா அவர்கள் இயலாமையில் இருக்கிறார்கள், மன கஷ்டத்தில் இருக்கிறார்கள். எந்த விதத்திலும் உங்களோட பொறுமையை நீங்க இழந்துவிடக் கூடாது. பொறுமை எனக்கு இல்லைன்னா பொறுமையா இருக்கிறதுக்கு செய்து கொள்ளுங்கள். காலையில் இருந்து மாலை வரை மருத்துவ பல பேருக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நாளும் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. இனிமேலாம் தூங்கக்கூடாது. 5.5 வருஷம் தூங்கவே கூடாது, வேண்டாம். தூங்குறதுக்கு தான் பல பேர் இருக்காங்களே, நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்றைய பாடத்தை அன்றே படியுங்கள். எங்காவது ரேர் கேசஸ் இருந்தா உடனே அங்கே போய் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று இணையதளங்கள் இருக்கிறது, உதவிகளை கேளுங்கள். ஆனால் அம்மா அப்பாவை தயவு செய்து மறக்காதீர்கள். அவர்களின் தியாகத்தினால் நமக்கு இதற்கும் நான் ரொம்ப, ஏன்னா என் கூட படிச்சவங்க, நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சென்னை மருத்துவர்ல படிச்சேன். நான் வசதியான ஒரு, உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதியோட மகள்னால எனக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் எனக்கு துன்பங்கள்லாம் பெருசா தெரியாது. நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில ஹவுஸ் சர்ஜன் ஆன உடனே மிக்சி வாங்கினாங்க, குக்கர் வாங்கினாங்க. நான் எங்க டாக்டர்கிட்ட டாக்டர் ஹஸ்பண்ட் சொல்றேன், ஹவுஸ் சர்ஜன் வாங்கின அப்புறம் தான் குக்கர் வாங்கிட்டு போறாங்க, மிக்சி வாங்கிட்டு போறாங்க. இவ்வளவு நாள் அவங்க வீட்டுல எல்லாம் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒண்ணு அவங்க சொல்றாங்க, இதுதான் இன்றைய பல பேரின் நிலைமை. நீங்க எல்லாம் பிறந்தவனே குக்கரை பார்த்திருக்கீங்க, பிறந்தவங்க உங்களுக்கு தெரியல. ஆனால் தான் மருத்துவராகி முதல் ஸ்டைஃபன்ல தான் குக்கரோ அம்மாவுக்கு மிக்சியோ வாங்கி கொண்டிருந்த சமுதாயத்தை நான் பார்த்தேன். அதற்கு பின்புதான் இந்த சமுதாயம் என்ன என்று எனக்கு தெரிந்து கொண்டேன். ஆக அவங்களுக்கு அந்த நன்றி உணர்ச்சி இருந்து பாருங்க. முதல் ஸ்டைஃபன் வாங்கினோட அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் இல்லாம எங்க அம்மா கஷ்டப்பட்டு அம்மி அரைச்சு எனக்கு சட்னி வச்சு கொடுத்தனால நான் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கேன். அதனால முதல் காசுல நான் மிக்சி வாங்கிட்டு கொடுக்கிறேன். அந்த எண்ணம் அந்த மருத்துவருக்கு இருந்தது பாருங்கள். அந்த நன்றி உணர்வோடு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஏன்னா மருத்துவக் கல்லூரினா பல சவால்கள் வரும், பல நட்புகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். எதுலையுமே மாட்டிக்காம மகிழ்ச்சியாக அதே நேரத்தில் துணிச்சலாக வாழ்ந்து சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும். ஒரு பாப்பா சொன்னாங்க, நான் இலவசமா தான் சேவை செய்ய போறேன் அப்படின்னு. நல்ல எண்ணம். ஆனா எல்லாமே இலவசமா செய்ய வேண்டியது இல்லை. நாம வாங்குறவங்க கிட்ட வாங்கிக்கலாம், வாங்க முடியாதவங்க கிட்ட கொடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதையே நோக்கமாக, சம்பாதிப்பதே நோக்கமாக இருக்கக்கூடாது. மருத்துவர்களுக்கு அந்த நோக்கமே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நான் வேலை இல்லாமலாம் இங்க வரல. நான் மிகப்பெரிய டாக்டர், நான் வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஆனா நாம சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை எண்ணம் தான் என்னிடம் இருந்தது. ஆக நீங்களும் சமுதாயம் தான் முதல், அதற்கு சேவை செய்ய பின்புதான் மற்றவை எல்லாமே. ஆக நோ டாக்டர் ஸ்டார்ஸ், எந்த டாக்டரும் பசியால் இருக்க போறதில்லை. ஏதாவது ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு வரும். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக 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 பயன்படுத்தி இதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, உங்கள் வீட்டிற்கு நன்றி சொல்லி, மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும்
நமது நன்றியை தெரிவித்து இன்றிலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் திறக்கலன்னு இன்னும் நீங்க சில தாய்மார்கள் சில கோரிக்கை வைத்தாங்க. அரசாங்கம் ஃபீஸை கட்டிட்டாங்க, நீங்க புத்தகம் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனா இன்னும் சில கல்லூரிகளில் எங்களுக்கு சில கட்டணங்களை கேட்கிறார்கள் என்று எங்க தாய்மார்கள் சொன்னாங்க. அது என்ன என்று அரசாங்கம் மூலமாக நாங்கள் விசாரிக்க சொல்கிறோம். உங்களுக்கு அதற்கு மேல் எந்த சுமையும் வைக்கக்கூடாது என்பது அரசாங்கத்தின் எண்ணம். அதனால் அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாங்கள் நிச்சயமாக கட்டளையிடுவோம். இந்த மாணவர்களை மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான நிலையிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மேல் கட்டணம் எதுவும் வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கினால் அது என்ன என்று அதிகாரிகளை வைத்து விசாரித்து உங்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்ற உறுதிப்பாட்டை உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். மிகச்சிறந்த ஒரு அனுபவ பேருரையாக இன்றைய தினம் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்த்த முறை அமைந்திருந்தது. மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நிறைந்த கடவுளிகளாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி நிறைவாக நன்றி உரை. We kindly request our respected Secretary to Honorable Lieutenant Governor for vote of thanks.